சொத்து இருக்கு. அந்த சொத்த நீங்க எந்த காரணமுமே இல்லாம நீங்க மாத்தியிருக்கீங்க. இவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்க சமயத்துல மாத்திருக்கீங்கன்னா, அவள ஏமாத்துறதுக்காக மாத்துறதா தானே கணக்காகும். அதே மாரி தான் பெண்களுக்கும். பெண்களும் வந்து என் பேர்ல சொத்து இருக்குன்னு காட்டினா எனக்கு மெயின்டனன்ஸ் குடுக்க மாட்டாங்க. நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டா எனக்கு காசு தர மாட்டாங்க. அதனால நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப இப்போ ஒரு பெக்குலியரா ஒரு கேஸ்ல நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த பொண்ணு வந்து சம்பாதிக்கிறாங்க. பட் அவங்கள வந்து மெயின்டனன்ஸ் நீங்க ம கேட்டு கேஸ் போட்டுருக்காங்க. குழந்தை ஒருத்தன் இருக்கான். எப்படினாலும் குழந்தைக்கு அப்பா மெயின்டனன்ஸ் குடுத்து தான் ஆகணும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வேலை போறேன்னு சொன்னேன்னா, நான் எங்க வேலை பார்க்குறேன்னு பார்த்து அவன் வந்து என்ன பிரச்சனை பண்ணுவான். அவன் வந்து எனக்கு அந்த வேலைய கெடுத்து விட்டுருவான். இல்ல அங்க வந்து ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுவான். அதனால நம்ம இத சொல்லவே கூடாது வெளியில. நான் வேணா வேலைய விட்டு நின்னுறட்டுமா? இல்ல நான் வேலைக்கு போறேன்னு சொல்லாம இருக்க முடியுமா? அப்படின்னு. சி எதற்காகவும் என்னன்னா, இன்னொருத்தன அழிக்கணுங்கிறதுக்காக நீங்களே அழிச்சுக்காதீங்க அப்படிங்கிறது தான் இங்க. உங்களுக்கு வேலைக்கு போறது தான் உங்களோட பலம். அடுத்தவன நம்பித்தான் நம்ம வாழணுங்கிற ஒரு வாழ்க்கையே கிடையாது. உங்களால உங்கள பார்த்துக்க முடியும் அப்படிங்கும்போது, நீங்க உங்கள பார்த்துக்கலாம். இத தாண்டி உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு. இத தாண்டி உங்களுக்கு ஒரு நீடு இருக்கு அப்படிங்கும்போது தான் நீங்க அவங்கள கேட்க வேண்டியது இருக்கு. இல்ல ஒரு குழந்தை இருக்கான் அப்படின்னா, குழந்தை 2 பேருக்கும் ஈக்குவலு. அப்ப குழந்தைய பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு வந்து 2 பேருக்கும் இருக்கு. அப்பதான் வந்து அப்பாவோட தேவை. அப்பா வந்து குழந்தைக்கு பே பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் நம்ப இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, ஜீவனாம்சம் அப்படிங்கிறது சட்டத்துல இருக்கு அப்படிங்கிறதுனால, நான் சம்பாதிக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். எனக்கு எந்த தேவையுமே இல்ல. அவன்கிட்ட இருந்து எந்த நீடும் எனக்கு கிடையாது. அவன் குடுக்குற காசுல தான் நான் நாளைக்கு சாப்பிட போறேங்கிற அவசியமே எனக்கு இல்ல அப்டின்னா கூட, ஒரு மெயின்டனன்ஸ் கேட்கும்போது கோர்ட் அத கன்சிடர் பண்ணுது. நீ தான் சம்பாதிக்கிறல்ல. உன்னால உன்ன பார்த்துக்க முடியும்ல. அப்ப ஏன் உனக்கு இவன் ஜீவனாம்சம் குடுக்கணும்? அப்ப உன்னோட தேவைக்கு தான் அது. ஏன்னா அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது வந்து உங்களோட வாழ்வாதாரத்திற்கான விஷயம் தான் ஜீவனாம்சம். மாதாந்திர ஜீவனாம்சம் அப்டிங்கிறது மாதாந்திரம் உங்களுக்கு ஒரு செலவு இருக்கும் இல்லையா? அந்த செலவ உங்களால பார்க்க முடியலன்னா தான், அந்த பெட்டிஷன்ல டிராஃப்ட்லயே நீங்க போடணும். எனக்கு சாப்பாட்டுக்கு காசு இல்ல. எனக்கு எந்த வகையில இருந்தும் வருமானம் வரல. ஸோ நான் என்ன பராமரிச்சுக்கிறதுக்கு, என்ன பார்த்துக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இவர் என்னோட கணவர். அதனால அவரு எனக்கு குடுக்கலாம். அவர் இங்க தான் வேலை பார்க்குறாரு. இந்த வேலைய தான் பார்க்குறாருன்னு நம்ம எழுதி தான் அதுல கேட்போம் நம்ப.